மோசையினால ஒரு ஒரு கையெழுத்து கொடுக்கப்பட்டது. என்னன்னா பிரமாணங்கள் கொடுத்தார். மோசஸ் மூலமா எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி அவங்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் என்ற சட்ட திட்டங்களை கடவுள் கொடுத்தார். அந்த சட்ட திட்டங்கள் என்ன? அந்த சட்ட திட்டங்கள் என்னன்னா, பாவம் செய்கிறவனுக்கு தண்டனை உண்டு. இதுதான் சட்டம். சட்டத்தை மீறினா உனக்கு தண்டனை. அல்லேலூயா. அப்ப என்ன தண்டனை? என்ன தண்டனை? அல்லேலூயா. இப்போ நான் ஒரு அரசாங்கம் போடுற ஒரு ரூல்ஸை மீறுறேன். ஒரு வெள்ளை கோடு தாண்டி போகக்கூடாது சிக்னல்லன்றாங்க. நான் தாண்டி போயிட்டேன்னா எனக்கு ஒரு தண்டனை இருக்குது. என்ன தண்டனை? ஃபைன் போடுறோம். கோடை தாண்டினால அப்படியே கேமரா ஃபோட்டோ பிடிச்சி என்னுடைய மொபைல் செல்லுக்கு ஃபோட்டோ வந்துடுது, ஃபைனும் வந்துடுது. நான் எந்த சிக்னல்லடா எனக்கு ஏன்டா 500 ரூபாய் போட்டுக்கிறீங்கன்னு கேட்க முடியல. ஏன்னா ஃபோட்டோவோட போடுறான். அந்த மாதிரி என் டயர், என் வீல், 2 வீலருடைய அந்த சக்கரம் அந்த கோடை தாண்டி நின்று இருக்குதுன்னு ஃபோட்டோ உயிர்ந்துருக்குது. அப்படியே தான். அப்போ எனக்கு தண்டனை என்ன? 500 ரூபாய் கட்டணும். ஹெல்மெட் போடலைன்னா கூட பின்னால் இருந்து கேமரா எடுத்துது. கோடை தாண்டி சிக்னல் தாண்டி போகிறேன், பின்னால் இருந்து ஃபோட்டோ எடுக்குது. பாரு இந்த வண்டியில் இவர் ஹெல்மெட் போடாத போகிறேன்னா அது ஒரு தண்டனை. அல்லேலூயா. அப்புறம் சட்டத்தை மீறும்போது தண்டனை மனுஷனுக்கு இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிறது. சிக்னல் தாண்டினாலே தண்டனை, ஹெல்மெட் போடலைன்னா தண்டனை, அப்படி இருக்குது. லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினா தண்டனை, இன்சூரன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினா தண்டனை. அப்போ இதெல்லாம் ஒரு அரசாங்கம். ஏன் அந்த தண்டனைனா, சட்டத்தை மீறினா உனக்கு இந்த தண்டனை. அதை தான் மோசஸ் மூலமாக கொடுத்தாரு. மோசஸ் மூலமாக நமக்கு கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, சட்டத்தை மீறினா அவன் தண்டிக்கப்படணும். என்ன தண்டனை? என்ன பரிகாரம் செய்யணும்? அவன் சுத்தமான பறவைகளை பலி செலுத்தணும். இதுதான் பாவத்துக்கு பரிகாரம், தண்டனை. அவன் சுத்தமான காணிக்கைகளை கடவுளுக்கு செலுத்தணும். பாவ நிவாரண காணிக்கைன்னு இருக்குது, பாவ நிவர்த்தி காணிக்கைன்னு இருக்கிறது. அப்போ அந்த காணிக்கையை அவன் செலுத்தணும். தண்டனை அதுதான் ஃபைன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசஸ் மூலமாக நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு கையெழுத்து. பாவம் செய்தானா அவனுக்கு பரிகாரம், அந்த பாவ நிவர்த்தி காணிக்கை செலுத்தணும். பாவத்தின் பரிகாரம் ஒரு சுத்தமான பறவைகளை பலி கொடுக்கணும், சுத்தமான ஆட்டுக்குட்டிகளை பலி கொடுக்கணும், சுத்தமான கன்று குட்டிகளை பலி கொடுக்கணும். இதுதான். அப்போ மனுஷன் பாவத்தை செய்து பயப்படுறான். என்ன பயப்படுறான்? ஐயோ நம்ம ஒரு தவறு செஞ்சா கடவுள் தண்டிப்பாடுறா, நம்ம ஒரு பாவம் பண்ணிட்டா கடவுள் நம்மளை வாதிப்பாடுறா, நம்மள ஒரு மாதிரி ஆக்கிடுவாடுறா, நம்ம கண்டிப்பாக ஃபைன் கட்ட வேண்டியது ஆகிடும்டா. பயப்படுறான். எதுக்கு பயப்படுறான்? ஃபைன் கட்டுறதுக்கு பயப்படுறான். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் ஹெல்மெட்டோட போகிறான். ஏன்னா ஐயோ ஹெல்மெட்டே 500 ரூபாய் தாண்டா, 1000 ரூபாய் ஃபைன் போடுறான்டா. 3 சிக்னலில் மாட்டினா 3000 ரூபாய் சார். 3 சிக்னலில் மாட்டினா 3000 ரூபாய். அதுக்கு 500 ரூபாய் ஹெல்மெட்டை வாங்கி மாட்டின்னு போயிடலான்னா யோசனை பண்ணிப்பார். இப்போ என்ன பண்ணுறான்? பயப்படுறான். எதுக்கு பயப்படுறான்? போலீஸுக்கு பயப்படுறான், சட்ட திட்டங்களுக்கு பயப்படுறான். பயந்து 1000 ரூபாய் ஃபைன் கட்டுறதை விட 500 ரூபாய்க்கு ஹெல்மெட்டை வாங்கி போட்டுக்கலாங்க. எப்பாடா இல்லையா? அப்போ அதனால தான் ஜனங்க அந்த காலகட்டத்தில் பயந்தாங்க, கடவுளுக்கு பயந்தாங்க. கடவுள் எப்படி கோபப்படுறா, தப்பு செஞ்சா கோபப்படுறா, நம்ம மேலே கோபம் வந்துடாண்டா, அவர் கோபம் நம்ம மேலே வரண்டா, நம்ம மேலே அவருடைய எரிச்சல் வரண்டா, நம்மளை அவர் ஒரு மாதிரி ஆக்கிடுவாரா, நம்மளை தண்டிச்சிருவாரா, நம்மளை அவருடைய கோபத்தில் நம்மளை கொண்டு போய் நிறுத்திடுவாரா, நம்மளை வாதிப்பாடுறா அப்படின்ற பயம் மனுஷனுக்கு இல்லை. அப்போ தான் தப்பு செஞ்சவன உடனே என்ன பண்ணுறான்? பரிகாரம் செய்ய ஆரம்பிச்சிடும். பரிகாரம் செய்கிறான். பறவையை எடுத்துன்னு போய் கொடுக்குறான். இல்லாத ரொம்ப ஏழையாக இருக்கிறவன் பறவையை கொடுக்குறான், கொஞ்சம் வசதியானவன் ஆட்டை கொடுக்குறான், இன்னும் வசதியானவன் மாட்டை கொடுக்குறான். பரிகாரம் செஞ்சிடறான். ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. திருப்பி அவன் அடுத்தது பாவம் செய்ய கூடும் வழி இருக்குது. இந்த வாரத்து செஞ்ச பாவத்துக்கு தான் தண்டனை காட்டணும். இந்த வாரம் எதோ சிக்னல் கிராஸ் பண்ணிட்டு ஹெல்மெட் போடாத போனால நான் ஃபைன் கட்டினேன், திருப்பி இன்னொரு சிக்னலில் மாட்டினா திருப்பி ஃபைன் கட்டணும். அந்த மாதிரி திருப்பி அடுத்த வாரம் செஞ்சால் திருப்பி நீ அபராதம் செலுத்தணும். இல்லையா? அப்போ இப்படி எவ்வளோ அபராதம். அப்போ மனுஷனுக்கும் கடவுளுக்கும் என்னன்னா, மனுஷன் கடவுளை பார்த்தாலே பயப்பட ஆரம்பித்தான். மனுஷன் கடவுளை பார்த்தாலே பயப்பட ஆரம்பித்தான். இல்லையா? நிறைய வாலிபர்கள் பாருங்க, நான் சென்னையில் பார்க்குறேன், அங்கே போலீஸை பார்த்தாலே பயந்துக்கிட்டு இப்படி திரும்பிடுறான் வண்டியை. ஏன்? புட்ஷா ஃபைனு. அவன் நோண்டி நோண்டி கேட்பான், லைசன்ஸ் எடு, இன்சூரன்ஸ் எடு, ஆர்சி புக் எடு, ஹெல்மெட் ஏன் போடல, எல்லாத்தையும் கேட்பான். வண்டி யாருது, உன் பேருன்னா எல்லாத்தையும் நோண்டி எடுப்பான். அதனால அங்கே பார்த்தாலும் போலீஸ், எங்கே பார்த்தாலும் இப்படி திரும்பிடுறான், போலீஸ் நிற்குதுறான்னு. இந்த மாதிரி பயம் தான் மனுஷனுக்கு. கடவுளை பார்த்தா ஒரு பயம். கடவுளோட பெரிய அன்பா ஃப்ரீயா பழக முடியல கடவுள்கிட்ட. ஏன்? நம்ம பாவம் செஞ்சால் கடவுள் தண்டிக்கிறவர். அவனுடைய குணங்கள் எண்ணங்கள்லாம் என்னன்னா, கடவுளை பார்க்கும்போது பயத்தோடு தான் வாழ்கிறான். இல்லையா? கடவுளை பார்க்கும்போது எப்படி வாழ்கிறான்?
பயத்தோட வாழ்றான். கடவுள்னால நம்மளை தண்டிக்கிறவரா, கடவுள்னால நம்மளை அபராதம் செலுத்த வைக்கிறவரா, பரிகாரம் செலுத்த வைக்கிறவரா, கடவுள்னாலே நம்மளை ஒரு மாதிரி ஆக்குறவரான்ற ஒரு பயத்தோட வாழ ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்படியே அவனால் வாழ முடியல. 9 கட்டளைகளை கடைப்பிடிக்கிறான், ஒன்றை மீறிடுறான். எப்படியோ ஒரு நாள், ஒரு மாசத்துல ஏதாவது ஒரு தவறை செய்து போடுறான், பயப்படுறான். கடவுள் ஏதாவது வாதிப்பாரோ, அடிப்பாரோ, ஏதாவது நம்மளை வேதனைப்படுத்துவாரோ, நம்ம நஷ்டம் அடைவோமான்ற பயம் அவனுக்குள்ளே வர ஆரம்பிச்சு. அப்போ கடவுளை பற்றி ஒரு பெரிய அன்பு இல்லை, ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. கடவுள்னாலே என்ன ஆகும்? பயம்தான். போலீஸ்னாலே என்ன வரும்? பயம்தான். ஹெல்மெட் இல்லை, ஐயோ. இன்சூரன்ஸ் இல்லை, ஐயோ. போலீஸ்னாலே ஒரு பயம், திக்கு திக்குன்னு. கர்த்தர் நல்லவர். இந்த தம்பி பாருங்க, சொல்லியிருந்தேன், லைசன்ஸ் இல்லை இவருக்கு. வண்டி எடுத்துன்னு போகும், போலீஸ் அங்கே பார்த்தாருன்னா சந்தில் பூந்து அப்படி சுற்றிக்கின்னு அப்படி போவாராம். ஏன்? போலீஸ்னால ஒரு பயம். இப்போ என்ன பண்ணிட்டார் இவரு? லைசன்ஸ் எடுத்துட்டார். இப்போ டைரக்டாக போகிறாராம். போலீஸ் சொன்னார், லைசன்ஸ் எடுத்துட்டார், நேராக போகிறாரு. என்னடா நான் தான் எடுத்துட்டேன்ல அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ லைசன்ஸ்ன்னு ஒன்று வந்துட்ட பிறகு பயம்ன்றது, இந்த லைசன்ஸ் தான் யார் கொடுத்தது நமக்குன்னா, அருள்நாதர் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்து அந்த கையெழுத்தை நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இருந்த அந்த கையெழுத்தை எடுத்து எல்லாத்தையும் குலைத்து போட்டுன்னா கேன்சல் பண்ணிட்டாரான். இவன் பாவெல்லாம் நான் கேன்சல் பண்ணிட்டேன்டா, இவன் மேலே இல்லை, அதெல்லாம் என் மேலே இப்போ. இல்லையா? உன் பாவெல்லாம் என் மேலே கேன்சல். உன் பிரச்சனை நான் சால்வ் பண்ணிட்டேன், நான் சரி பண்ணிட்டேன், நான் சீர்படுத்திட்டேன். இனி உன் பிரச்சனை என் பிரச்சனை மாதிரி. இல்லையா? இனி உன்னை யாரும் கேட்கக்கூடாது, கேட்குறவன் என்ன கேட்கட்டும். பிசாசு உன்னை கேட்கக்கூடாது, இனிமேல் யாரை கேட்கணும்? இயேசு கிட்டாங்க. அந்த மாதிரி மாற்றிட்டாரா. உன் பிரச்சனையெல்லாம் அவர் மேலே எடுத்துக்கிட்டாரு, கேன்சல் பண்ணிட்டார். குலைத்து போட்டார்னா கேன்சல் பண்ணிட்டார், ரிஜெக்ட் பண்ணிட்டார். உன் மேலே இருக்கிற அத்தனை கேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டார். அல்லேலூயா. அவசரம் இந்த கட்சியில் சேர்றவங்கெல்லாம் அவங்க மேலே இருக்கிற பெண்டிங் கேசஸ் எல்லாம் நான் எடுத்துருவேன். அந்த மாதிரி பாருங்க, ஒரு உலக தலைவர், ஒரு கட்சி தலைவர் இப்படி சொல்லி நிறைய ரவுடிஸ் எல்லாம் அந்த கட்சியில் போய் சேர்ந்தாங்க. நிறைய ரவுடிஸ் எல்லாம் அந்த கட்சியில் போய் சேர்ந்தாங்க. உண்மையிலே என் கண்ணாலேயே நானே பார்த்தேன் பாரு. எத்தனையோ ரவுடி தொழில் பண்ணுவெல்லாம் அந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க மேலே இருக்கிற கேஸெல்லாம் அவர் எடுத்துட்டார். அப்போ ஒரு தலைவர் அந்த கட்சியில் சேர்ந்தாலே உன் மேலே இருக்கிற கேஸை கேன்சல் பண்ணுறாருன்னா, இயேசு இதை தாங்க அப்போ செய்தாரு. அவரை விசுவாசிக்கிற எல்லார் மேலே இருக்கிற சாபத்தையும் பாவத்தையும் கேன்சல் பண்ணுறாரு. கரங்களை தட்டி நல்லா தான் மகிமை கேன்சல் பண்ணுறாரு. எல்லாம் உன் மேலே இருக்கிற கேஸ் அத்தனையும் கேன்சல் தான். என்னைக்கு நான் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிச்சேன், எனக்காக அவர் வந்தார், எனக்காக பிறந்தார், எனக்காக மரித்தார், எனக்காகவே அவர் உயிர் தெழுந்தார், நான் என்னைக்கு அவரை நம்புறனோ அப்போ என் மேலே இருக்கிற அத்தனை கேஸும் கேன்சல் பண்ணப்படுகிறது. அதனால தான் அந்த கையெழுத்து தான் உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் இருக்கிற அந்த கையெழுத்தை உழைத்து போட்டால் கேன்சல் பண்ணார். நம்புறீங்களா? என்னைக்கு நீங்கள் இயேசு ஆண்டவரேன்னு ஏற்றுக்கொண்டீங்களோ, மனசார அவரை நேசிக்க ஆரம்பித்தீங்களோ, அவர் என் பாவத்தின் பரிகாரி என்று நினைக்கிறீங்களோ, அப்பவே உன் மேலே இருக்கிற கேஸு, என் மேலே கேஸா, உன் மேலே இருக்கிற பாவம், நீ செஞ்ச பாவம், நீ செஞ்ச அக்கிரமம் எல்லாமே கேன்சல் பண்ணப்படுகிறது. நீ அதுக்கு எந்த பரிகாரமும் செய்ய வேண்டியது இல்லை. உனக்காக அருள்நாதர் இயேசு அது செய்துட்டார். இல்லையா? இப்போ நான் எந்த பாவ பரிகாரம் செய்ய வேண்டியது இல்லை. இயேசுவை நம்புனா போதும். எனக்காக மரித்தார். இந்த குட் ஃப்ரைடேன்றது என்னது? இந்த புனித வெள்ளின்றது, இந்த நல்ல வெள்ளின்றது எதுக்கு? அவர் எனக்காக என் மேலே இருக்கிற அத்தனை கேஸையும் கேன்சல் பண்ணார். சொல்லுங்க, என் மேலே இருக்கிற அத்தனை கேஸையும். இன்னொரு வாட்டி அந்த 14 நல்லா சத்தமா எல்லாரும் வாசிங்க. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளாலும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை கேன்சல் பண்ணி அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவின் மேல் ஆணி அடித்தார். அவ்வளவுதான். உன் கேஸ் என் கேஸ் எல்லாத்தையும் தூக்கி எங்க அடிச்சிட்டாரு? சிலுவையில் அடிச்சிட்டாரு. இப்போ நான் என் ஃபைல் பார்க்கணும்னா எங்க பார்க்கணும்? என் கேஸ் எல்லாம் எங்க, பழைய கேஸ் எல்லாம் எங்க பார்க்கணும்? அப்போ சிலுவையில் பார்க்கணும். அதை பாரு, அடிச்சிட்டாரு. அங்க இருக்குது, என்கிட்ட இல்லை. நான் செய்த பாவம் என்கிட்ட இல்லை, அங்கே போயிடுச்சு. நான் செய்த அக்கிரமம் என்கிட்ட இல்லை, அங்கே போயிடுச்சு. என்னுடைய எல்லா கேஸையும் அவர் கேன்சல் பண்ணி, என் பாவம், தவறு, நான் செஞ்ச துர்குணம், எண்ணம், கெட்ட சிந்தனை, பொறாமை எல்லாத்தையும் எடுத்து சிலுவையில் அடிச்சிட்டார். எனக்காக கேன்சல் பண்ணிட்டார். இல்லை, இனி நான் ஒரு ஃப்ரீ சுதந்திர வாலி.
அல்லேலூயா. நான் பாவத்துக்கு அடிமை இல்லை, சாபத்துக்கு அடிமை இல்லை, பிசாசுக்கு அடிமை இல்லை, இயேசுவுக்கு மாத்திரம் தான் அடிமை. ஏன்னா அவருடைய ரத்தத்தினால என்ன, ரத்தத்தை காசு போல கொடுத்து வாங்கி இருக்கிறார், ரத்தத்தை தான் விலையா கொடுத்து வாங்கி இருக்கிறார். அந்த ரத்தத்தினால் தான் பாவம் மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாகுது. அப்போ என் மேலே இருக்கிற கேஸெல்லாம் கேன்சல் பண்ணிட்டார். எப்படி கேன்சல்? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தனம் அதிகாரம் அவங்கிட்ட இருந்தது. யாருக்கிட்ட இருந்தது? பிசாசுகிட்ட இருந்தது. உன் மேல ஒரு அதிகாரம் இருந்தது அவனுக்கு. உன் மேல ஒரு ஆளுகை செஞ்சுட்டு இருந்தான், உன்னை கட்டுப்படுத்திட்டு இருந்தான், உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தான் அவன். நீ பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிற, செஞ்சிடுற இல்லம்மா? அல்லேலூயா. செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செஞ்சிடறேன் சார். எப்படியோ உன்னை கட்டுப்படுத்துறான், கண்ட்ரோல் பண்றான். போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், போயிட்டேன் சார். பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பேசிட்டேன் சார். நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேன், நடந்துட்டேன் சார். நீ செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற, நீ செய்ய வச்சிடறேன் இல்லையா? அல்லேலூயா. காலையில எந்திரிக்கணும், ஜபிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா தூங்க வச்சிடறோம் இல்லையா? ஜபிக்கணும்னு நினைக்கிற, ஜபம் பண்ணாத அளவுக்கு உன்னை மந்தமாக்கிறோம். அல்லேலூயா. நல்லது செய்யணும்னு நினைக்கிற, ஆனா செய்யாத அளவுக்கு தடுத்துடுறோம், கெட்டதையே செய்ய வைக்கிறோம். ஏன்னா உன்னை கட்டுப்படுத்துகிறது அதிகாரம் அவங்ககிட்ட இருக்குது. மனுஷன் இவெல்லாம் என் கண்ட்ரோல்ன்றான். எப்போ நீ இயேசுவை விசுவாசிக்கிற, அப்போ நீ யார் கண்ட்ரோலு? இயேசுவின் கண்ட்ரோல். அப்போ அவன்கிட்ட இருக்கிற அதிகாரத்தையும் அவன் சொன்னான்ல, மலை மேலே கூட்டின்னு போய் நிறுத்தி, நீ இதெல்லாம் உனக்கு தர, என் காலில் உயிர்ந்துடுன்னு, நான் இதை எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுத்துக்கிறேன்னு சொன்னார் பாரு. அதுதான் சிலுவையில் எடுக்கிறார். அவனுடைய அதிகாரம், பவர், அவன்கிட்ட இருக்கிற பவர் அத்தனையும், அவனுடைய சக்தி அத்தனையும் அப்படி உறிந்தாராம். ஸ்ட்ராப் போட்டு உறிஞ்ச மாதிரி உறிஞ்சு எடுத்தாராம். அவன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்சக்கிற சக்தி எல்லாத்தையும் உறிஞ்சிட்டான். மனுஷன் மேல இருக்கிற ஆளுக அதிகாரம் எல்லாத்தையும் அப்படியே உறிஞ்சி அது ஓப்பனா எல்லாருக்கிட்டையும் காட்டுறாராம். அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நான் சிலுவையில அப்படின்னு பாருங்க. எல்லாருடைய கண்கள் சிலுவையை பார்த்துதான் ஓப்பனா வெளியரங்கமான கோலமாக்குதான். உனக்காக மறித்தேன். அவன்கிட்ட இருக்கிற எல்லா சக்தியும் உன்னை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தான், அவன் உன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தான், அவனுடைய அத்தனை சக்தியும் எடுத்தாம்பார் அப்படின்றத இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். ஏதோ நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் என்னன்னா, ஏதோ குட் ஃப்ரைடே, ஏதோ துக்க நாள், ஏதோ கஞ்சி குடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு 40 நாள் விரதம் இருந்துட்டு போயிடலாம். இல்லை, இது கொஞ்சம் சிந்திக்கணும், யோசிக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கிறிஸ்தவ ஜனமே, நீ கொஞ்சம் சிந்திக்கணும். குட் ஃப்ரைடே ஏன் வருது? ஏன் இந்த புனித வெள்ளி வருது? இயேசு என்னுடைய எல்லா கேஸையும் கேன்சல் பண்ண நாள். இல்லையா? என் மேல இருந்த எல்லா அக்கிரமத்தையும் ஆணில அடிச்சுட்டு போட்டாரு. என் மேல இருந்த எல்லா சாபத்தையும் நீக்கி போட்ட நாள், அந்த நாள் கேன்சல் பண்ண நாள், குலைத்து போட்ட நாள் அப்படின்றத நீங்க நினைக்கணும்.